வணக்கம். வணக்கம். என்னோட பேர் கலையரசி. உங்கள நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம். ஜெகதீஷ் சந்தர், திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக களங்காண்றேன். ஆ உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய பின்புலங்கள் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எம்.இ. ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கேன். எல்.எல்.பி. சட்டம் இளங்கலை சட்டம் முடிச்சிருக்கேன். என்னுடைய கல்வி தகுதி இதுதான். வேலை பார்த்தீங்கன்னா, ட்ரோன் மற்றும் ரோபோட்டிக்ஸ் நிபுணராக கடந்த 14 ஆண்டுகளாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பூர்வீகம் புழல் பகுதியில தான் நான் வசிச்சுட்டு இருக்கேன். 2024ல திருவள்ளூர் தனி தொகுதியில நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு இருந்தேன். நீங்க எத்தனை ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறீங்க? என்னுடைய முதல் மீட்டிங் ஒரு இளைஞராக 2012ல சிந்தாதிரிப்பேட்டையில சம கொட்டுமலையில ஆரம்பிச்ச பயணம். ஆனால் அதுக்கப்புறம் வழக்கம் போல இணையதளத்துல இளைஞராக தான் பயணிச்சுட்டு இருந்தேன். 2016ல உறுப்பினரா சேர்ந்திருந்தும் அப்பவும் வந்து வார நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவேன். இது பங்களிப்புகள் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பங்களிப்புகள் மட்டும் கொடுத்துட்டு நாம் தமிழர்ல ஒரு இணையவழி போராட்ட இது பங்கெடுப்புல போயிட்டு இருந்தது. 18ல வந்து முழு அரசியலுக்கு தொகுதிக்குள்ள உள்ள வேலைகள்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் போதெல்லாம் பண்ணது. 2021ல தேர்தல்ல ஒரு மாதம் முழுசாக விடுப்பெடுத்து அந்த தேர்தல் வேலை பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்த ஊராட்சி பை எலெக்ஷன்ல தொகுதியில நல்லா சிறப்பா வேலை பார்த்திருந்தோம். இதை பார்த்து தகவல் தொழில்நுட்ப பாசறை தொகுதி செயலாளராக 2021ல நியமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு 3 ஆண்டுகள் ரொம்ப சிறப்பாகவே இது பண்ணியிருப்போம். அண்ணன் வரக்கூடிய நிகழ்வுகள்ல ட்ரோன் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகள் எடுத்திருப்போம். எண்ணூரா இருக்கட்டும், பரந்தூர் விமான அந்த போராட்டத்துக்கான காட்சிகள், சில காட்சிகள் ட்ரோன் காட்சிகள் எடுக்கிறதுலாம் அது பண்ணக்கூடியது. எப்பவுமே பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான். திரைக்கு முன்னால் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் கிடையாது. திரைக்கு பின்னாடி கூட தகவல் தொழில்நுட்ப பாசறையாக பயணிச்சிட்டு இருந்தது. 2022ல சென்னை 24வது வார்டுல போட்டிட்டு இருந்தேன். அப்போ விவசாய சின்னதா இருந்தது. 2024ல பாராளுமன்ற வேட்பாளராக திருவள்ளூர் தனி தொகுதியில போட்டிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் வேட்பாளர்களை புதிதாக தான் அறிமுகப்படுத்துறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. முன்பு கொடுத்த வேட்பாளருக்கு இப்ப வந்து அந்த இடம் கொடுக்க மறுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தி உங்களோட சொல்லுங்க. 2024ல போட்டியிட்ட பாராளுமன்ற வேட்பாளர்ல 80% போட்டிட்டு இருக்காங்க. சிலர் வந்து வேலை காரணங்களால கவர்மெண்ட் வேலை வந்ததுனால சிலரா வர முடியல. சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் வெளியே போயிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 40ல 1, 2 தான் நீங்க சொல்ல முடியும். மிச்சம் இருக்கக்கூடிய 25க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் அவங்க மீண்டும் இந்த களத்துல வந்திருக்காங்க. நீங்க என்ன எடுத்துக்கலாம், களஞ்சிமையாவை எடுத்துக்கலாம், ஜெனிஃபர் அக்காவை எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க இவங்க சிதம்பரத்துல நீ அம்மா, இவங்க ஜான்சி அம்மா எடுத்துக்கலாம். அடுத்து காஞ்சிபுரம் பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வி அக்கா அவங்க இருக்காங்க. தர்மபுரி அபிநயா, அவங்க தங்கை அபிநயா. அது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவரு கார்மேகம் ஐயா, அப்புறம் மருத்துவர் இன்னொரு மருத்துவர் ஐயா, எல்லாருமே வந்திருக்காங்க. இளைஞர்கள்ல ஒரு சிலர் மட்டும் வேலை காரணமாக வெளியே போயிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு 25க்கு மேற்பட்ட பொறுப்பாளர்கள் 24 பாராளுமன்ற தேதியில இருந்தவங்க மீண்டும் வந்திருக்காங்க, களத்துக்கு வந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில பயன்படுத்திக்கிற மாதிரி கொஞ்சம் யூஸ் த்ரோ மாதிரி ஒரு வாட்டி இது பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்கன்ற மாதிரி கிடையாது. அண்ணன் இந்த வேட்பாளர் தேர்வுல அண்ணனுடைய அந்த ஒரு வருஷம் கடின உழைப்பை வந்து நீங்க இந்த வாட்டி அறிவிச்சிருக்கிறதுல பார்க்க முடியும். அவர் வந்து சும்மா சொல்ல முடியாது. நீங்க அவ்வளவு வேலை பார்க்கறாருன்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு மூளைக்குள்ள இவ்வளவு வேலைகள் போகுது. அவர் சுத்தி இருக்கக்கூடியவங்க வந்து இந்த வேட்பாளர் தேர்வுக்கு ரொம்ப கடின உழைப்பை போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே நல்ல சிறந்த வேட்பாளர் தான் கொடுத்திருக்காங்க. அவங்க சமூக நீதி மட்டும் இல்லாம ஆண் பெண் அந்த ஒரு சமத்துவத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் இளைஞர்களும் புதுசா வந்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இருக்கவங்களும் இருக்காங்க, புதுசா இருக்கவங்களும் இருக்காங்க. போனவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போன எல்லாருமே உச்ச நிலையில இருந்தவங்க தான். மாவட்ட செயலாளரை தாண்டி ஒரு ரேங்க் கிடையாது. இங்க ஒரு சட்டமன்ற வேட்பாளரை தவிர்த்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடையாது. ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் தவிர பெரிய வாய்ப்பு கிடையாது. எல்லாமே அனுபவிச்சுட்டு மீண்டும் மீண்டும் அவங்களுக்கே வரணும், வராத போதுதான் அவங்க கோச்சிட்டு போயிருக்காங்களே தவிர இப்போ மற்றபடி இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனையாக இது கிடையாது. அவங்களுடைய சுய லாபத்துக்காக தான் அவங்க அந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இப்போ கோச்சிட்டு போன யாராச்சும் வேணாம்னு சொல்லிட்டு போன யாராச்சும் சாதாரணமா வந்து கட்சி பயன்படுத்திக்கிட்டு விட்டுச்சுன்னுலாம் கிடையாது. அவங்களை வந்து ஒரு சாதாரண ஒரு காமன் மேனா ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தவங்க வந்து ஒரு உச்ச வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துதான் அவங்க அந்த நிலையை அடைஞ்ச பிறகுதான் நம்ம கிட்ட அகேன்ஸ்டா திரும்பி நாங்களாம் பாத்தீங்களா. இப்படி உறுப்பினரா நீங்க வந்து களத்துல பயணிச்சு தொடர்ச்சியா நீங்க இந்த களத்துல நிக்கும் போது அண்ணன் உங்களை பார்த்து உங்களுக்கு கூப்பிட்டு இந்த வாய்ப்பை முதல் கட்டமா கொடுத்துருக்காங்க. ஆமா, அதுல நீங்க எப்படி சிறப்பா வேலை செஞ்சீங்களோ அதை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமா உங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்ப நான் ஆரம்பிக்கும் போது ஒரு இணையத்துல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக தான் இருந்தேன்.
அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வார நாட்கள்ல மீட்டிங் மட்டும் வரக்கூடிய ஒரு தொகுதி சார்ந்த ஒரு விஷயத்துக்கு வரக்கூடிய ஒரு பொறுப்பாளரா இப்போ இருந்தேன். மத்த கட்சியில ஒரு பிம்பம் இருக்கு. அண்ணன் கூட இருக்கிறவருக்கு தான் முக்கியமான பொறுப்பு தருவாங்க. அண்ணன் பக்கத்திலேயே போறவங்க, அண்ணன் கூடவே பயணிக்கிறவங்களுக்கு தான் வேட்பாளரா தருவாங்க. ஆ அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாம் வந்து அண்ணன் வந்து முதன்மைப்படுத்த மாட்டாரு அப்படின்ற மாரி ஒரு தவறான கருத்து இருக்கு. அத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப நீங்க வேட்பாளர் தேர்வு எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து படிச்ச இளைஞர்கள். அண்ணன் கேட்கக்கூடியது வந்து எத்தனை கோடி செலவு பண்ணுவேன்னு கேட்கல, எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணுவேன்னு கேட்கல, எத்தனை டிகிரி வச்சிருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய முக்கியமான காரணம் எத்தனை டிகிரி இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்டார் மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. யாரையோ கொடுக்குறன்றதுமே ஒரு பொய் தான். எல்லாமே மிக்ஸ் ஆகி அண்ணன் வந்து கரெக்டா பார்த்து ஒவ்வொரு இப்ப என்ன அண்ணன் கிட்ட போயிட்டு நீங்க என்ன விட்டுட்டு நீங்க புது ஒரு வேட்பாளரை காட்டினீங்கன்னா கூட அவருக்கு ஃபேஸ் ஞாபகம் இருக்கும். இந்த தொகுதி தானேன்னு சொல்லுவார். ஏன்னா அந்த ப்ரொஃபைல அவர் பாப்பார். இன்னொரு ஆச்சரியப்படுற விஷயம், பாராளுமன்ற வேட்பாளர் தேர்வுக்கு நான் போட்டோ அனுப்புறேன். போட்டோ அனுப்பிச்சு தலைமைக்கு போகும்போது பார்த்துட்டு போட்டோ நீங்க தானே அப்படின்னு கேட்டாரு. அந்த போட்டோ பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் போறேன். அந்த போட்டோ ஒரு மைண்ட்ல இருக்கு. நான் எதிரில் வரும்போது அவர் பாக்குறாரு. அந்த நினைவாற்றலும் அவர் அந்த கமிட்மெண்ட் இருக்கணும்ல. இப்ப மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் சொல்லிட்டாரு, பெரிய பெரிய அமைச்சர்கள் அவங்க அந்த ஒரு வட்டத்துக்கு அந்த மண்டலத்துக்குன்னு ஒரு பெரிய ஜாம்பவான் இருப்பாங்க, அவங்க சொல்றதா நடக்கும். இங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு ப்ரொஃபைலுமே அண்ணன் வந்து தேடி தான் எடுக்கிறாரு. அண்ணன் சொல்ற மாதிரி உங்களுடைய தொகுதியிலையும் உங்களோட வட்டத்திலையும் யார் இறங்கி வேலை செய்யறாங்கன்றது எனக்கு தெரியும். ஆமா, யார் வந்து நின்னுட்டு போறாங்கன்றது எனக்கு தெரியும்ன்றது உண்மைதானா? அது கண்டிப்பா அவருக்கு வந்து ரிப்போர்ட் எல்லா சைட்ல இருந்துமே கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க இருந்து நம்ம வந்திருக்கோம்னு பாக்கணும். இந்த அரசியல் வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு இருந்த அமைப்புல இருந்துடைய அடுத்த தொடர்ச்சியா தான் நம்ம இருக்கோம். அப்ப அண்ணங்கிட்ட வந்து தொகுதியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமலாம் இருக்காது. அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்து எப்ப தேவை எந்த இடத்துல பண்ணணுமோ அதை வந்து கரெக்டா பண்ணிடுவார். இப்ப நீங்க ஆரம்ப காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சிக்கு பயணிக்கும் போது உங்களோட குடும்பத்தை சார்ந்தோ உங்க உறவினர்களுக்கு எதிர்ப்பு இருந்ததா? வழக்கமா வட சென்னையில பிறந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை, அது அடுத்து பார்த்தா டிஎம்கே ரத்தம்னு சொல்லக்கூடியவங்க தான். நான் நேத்து கூட சொல்லிட்டு இருந்தது, என் வீட்லயே 2000 ரூபாய் காசை வாங்கி எண்ணெயே வச்சுக்கிட்டு கலைஞர்னு பெயிண்ட் அடிக்கலாம் வச்சிருக்காங்க. அதை அடிச்சதுக்கு எங்க டீமுக்கு கிரிக்கெட் பேட் 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த காலம் எல்லாம் இருக்கு. நான் சொல்றது 2098 98ல 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2000 ரூபான்றது ஒரு பெரிய விஷயம். அப்ப சிவரவளம்ல எல்லாம் பண்ணிக்கலாம். அவங்க வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்லயும் வந்து கலைஞர் இருக்கும். இப்ப அந்த மாதிரி விஷயத்துல வந்த ஃபேமிலி தான். இப்போ இங்க இருக்கக்கூடிய இளைஞர் 40 வயசுல இருக்கக்கூடிய 30 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய குடும்பத்துல யாரோ ஒருத்தர் காங்கிரஸ்லயோ இல்ல திமுகலயோ அதிமுகலயோ பாமகலயோ விசிகாலயோ மற்ற கட்சியில இருந்திருப்பாங்க. அதை தாண்டிதான் வராங்க. உறவினர்ல சில எல்லாம் பாத்தீங்கன்னா ஊராட்சி உறுப்பினரா இருக்காங்க, வார்டு உறுப்பினரா இருக்காங்க, ஊராட்சி தலைவரா இருக்காங்க. அப்படி இருந்தும் இப்ப இங்க வரும்போது மச்சான் எதுக்கு இங்க வந்தா சம்பாரிச்சுக்கலாம், வா போஸ்டிங் வாங்கி தரேன், நீ வேற ஐடி விங்க ட்ரோன்லாம் வச்சிருக்க, கூட உடனே கூட்டிட்டு போயிட்டு பெரிய தலைங்களா அவங்க பேரெல்லாம் சொல்லி நான் அவங்க கூட லிங்க் பண்ணிடுறேன், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா இது தேர்வு வந்து மாமா அப்படின்னு சொல்லும் போது இது மாதிரி மாமா செலக்ட் பண்ணிருக்காங்க பங்கேற்கிறேன்னா, எதுக்கு மச்சான் வா மச்சான் நம்ம கூட வந்துரு, நல்லா சம்பாதிக்கலாம், காரு பங்களா எல்லாம் அப்படி இருக்கும். ஆனா அவங்க வந்து அவருக்கு திருப்பி கேட்ட ஒரே விஷயம் தான், மாமா நீங்க வாட்டி செலக்ட் ஆனீங்கல்ல, உறுப்பினரா வந்தீங்கல்ல, ஒரு வார்டு உறுப்பினராவோ இல்ல ஊராட்சி தலைவராவோ வரும்போது எத்தனை லட்சம் செலவு பண்ணீங்க? நீங்க கிடையாது, மக்களுடைய ஆதரவை தான் நீங்க வந்தீங்க. வாட்டி வரும்போது யாரும் காசு கொடுத்துட்டு திமுக வரல, வந்து ஒரு 5 வருஷம் திமுகலயோ அதிமுகலயோ ஒரு ஊராட்சி தலைவரா இருந்து காசை சம்பாரிச்சிட்ட பிறகு அடுத்து நான் வந்து மெரிட்ல வரக்கூடாதுன்றதுக்காக 5000 10,000 கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்பெல்லாம் வந்து திமுக ஃபார்ம்ல எல்லாம் வேற மாதிரி. இப்ப நிக்கிற தொகுதிக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க? தொகுதிக்கு வந்து இங்க குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்களா? இல்ல மக்களுக்கு நீங்க ஓட்டு போடுறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறீங்களா? மக்கள் கிட்ட இது வரைக்கும் நான் வந்து ஒரு 18 பேர் கிட்ட 100 ரூபாய் வாங்கியிருக்கேன். எதுக்கு? அவங்கவுங்க பங்களிப்பா கொடுங்க கேட்டாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து பார்த்து கை கொடுத்தாரு. நான் சொன்னேன், எனக்கு வந்து வாழ்த்து சொல்ல எல்லாரும் 100 ரூபாய் கொடுக்கணும், அப்ப கை கொடுக்குறீங்களான்னு கேட்டு பார்த்துட்டு, நீங்க தான் 1000 ரூபாய் கொடுக்கணும், நீங்க என்ன 100 ரூபாய் கேக்குறீங்க, நீங்க நான் 1000 ரூபாய் கொடுத்தா நான் சொல்றது நீங்க கேட்கணும். நீங்க வந்து 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்க உரிமையா போன் பண்ணி, என்னண்ணா உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தனே தேர்தலில் நிக்கும் போது நீங்க என்னென்ன எப்படி கேக்குறீங்கன்னு உரிமையா கேட்கலாம். சரிங்களா? இப்ப இந்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு 20 கோடி தேவையில்லை, மக்களுடைய ஓட்டு தான் தேவை. அது இலவசமாவே கிடைக்கும். மக்களோட ஓட்டு பெறணும்னா மக்கள் கிட்ட நீங்க என்ன கருத்தை முன் வைக்கிறீங்க? 15 வருஷமா நாம் தமிழர் கட்சி களத்துல நின்று இருக்கும். சமரசம் இல்ல, என்ன சொன்னமோ அததான் இப்ப கடைசி வரைக்கும் நிலையா இருக்கும். எந்த இடத்துலயும் நாங்க அரசியல்ல அந்த எந்த ஒரு தடம் புரளாம ஒரு நேர்மையா போயிட்டு இருக்கோம். அப்ப அண்ணன் என்ன சொன்னாரு? தனித்து போட்டினாரு. இன்ன தேதி வரைக்கும் நீங்க மாறிடுவீங்களான்னு கேக்குறாங்க. இப்போ கூட நீங்க வரீங்களான்னு கூட்டணிக்கு கேட்கிற நிலைமையில தான் இருக்காங்க. வேட்பாளர் அறிவிச்சாச்சு, திருச்சியில அறிவிச்சாங்க, நேத்து சென்னையில அறிவிச்சாங்க. இப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மள கூப்பிடுறதுக்கு எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க. ஆனா அண்ணன் வந்து தனித்து தான் நிக்க போறோம். நாங்க இப்ப 8ல இருக்கோம். 8ல இருந்து பெரிய லெவல் ஜம்ப் அடிப்போம்.
அடுத்து வந்து மொத்தமா மாறும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் இருக்காரு. அது வந்து ஆணித்தனமா நீங்க இது பண்ணலாம். மக்களுக்கு வந்து காசு கொடுத்துதான் ஜெயிக்க வேண்டிய நிலைமை இல்ல. இது வந்து திமுக வந்த காலத்துல காசு கொடுத்து ஜெயிக்கல. அவங்க களத்துல நின்னாங்க, இல்லப்பா, மக்கள் இப்போ போராட்டத்துக்காக இந்த நின்னாங்க. காசு கொடுத்து ஜெயிக்காம மக்களுக்கான ஆட்சியை தரணும்ன்றதுதான் நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை நோக்கம். ஆமா கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப அதுக்கு உண்டான திருவிக நகர் தொகுதியில இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை நீங்க ஜெயிச்சு வந்தா என்ன பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க? திருவிக நகர் மட்டும் கிடையாது. இப்ப இருக்க கிராமங்களே இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. ஒரு நாளைக்கு கேனுக்கு 20 ரூபாய் செலவு பண்றோம். நீங்க 20 × 30 பாத்தீங்கன்னா 600 ரூபாய். வருஷத்துக்கு பார்த்தா எப்படி பார்த்தாலும் 7000 ரூபாய். ஒரு குடும்பத்துல இருந்து 7000 ரூபாய் வெளியே போகுது. வெறும் நீங்க கேன் 20 ரூபாய் கேனுக்கு. பெரிய குடும்பம்னா பாத்துக்கோங்க. இது இல்லாம சென்னையில வந்து லாரியில தண்ணி வாங்கி குளிக்கிறதுக்கும் மத்த பயன்பாட்டுக்குமே வந்து டேங்கர் லாரில வாங்குற கலாச்சாரமும் இருந்திருக்கு. கோடை காலத்துல அதையும் பண்றாங்க. வெறும் குடிக்கிற தண்ணிக்கு மட்டும் வருஷத்துக்கு நம்ம 5000 ரூபாய் செலவு பண்றோமானா ஆமா பண்றோம். இது வந்து எவ்வளவு பெரிய பொருளாதார இழப்புன்னு பாருங்க. நல்ல தண்ணி குடுக்கலாம். இங்க இருக்கிற இடத்துல பெரும் பெரும் அபார்ட்மெண்ட்டுக்கும் வானுயர இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் போது ஏன் போர்ல மட்டும் ஏன் கெட்ட தண்ணி வருது? இங்க இருக்கக்கூடிய பொது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பொது குடிநீர் விநியோக பைப்ல எப்படி சாக்கடை கலக்குது? அதை சரி செய்ய முடியாதா? அண்ணா நகர்ல கலக்குதா? கிடையாது. ஏன் திருவிக நகர்ல மட்டும் கலக்குது? இங்க மக்கள் வந்து குடி தண்ணீரை காசு கொடுத்து வாங்க வேண்டிய நெருக்கடியா இந்த ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஆதரவு பெற்ற வாட்டர் கம்பெனி ஓனர்கள் பண்றாங்க. இதுதான் யுக்தி அவங்களுக்கு. நல்ல தண்ணி கிடைச்சதுன்னா நம்ம ஏன் காசு கொடுத்து வாங்க போறோம்? அப்ப தண்ணி வந்து மாசம் ஆகணும், தண்ணியில சக்கரை கலக்கணும், கலந்தாதான் நம்ம காசு கொடுத்து வாங்குவோம். அப்ப இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா இங்க மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க பண்றாங்க, தமிழ்நாட்டுல பண்றாங்க. இது வந்து கிராமங்களுக்குமே வந்துருச்சு. கிராமத்துலயும் வாட்டர் கம்பெனி கலாச்சாரம் வந்துருச்சு. 20 ரூபாய்க்கு தண்ணி வாங்கினா இன்னும் அப்பா டக்கரான்னு பாக்குற காலம் போயிட்டு இன்னும் கேன் தண்ணி எல்லாம் வாங்கலையா? போர் தண்ணியா? அதை வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலை முழுவதுமா தவிர்த்து தூய குடிநீரை வழங்குவீங்க. கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் முதல் அண்ணனுடைய வாக்குறுதியா இலவச குடிநீர். இதை வந்து கண்டிப்பா ஒரு அரசாங்கம் மக்களுக்கு இலவச குடிநீரை வந்து கொடுக்க வேண்டிய இது அரசாங்கத்தினுடைய கடமை. நாம் தமிழர் கட்சி அதை வந்து கண்டிப்பா நிறைவேற்றும். இது வந்து முதல் பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனையா நான் இங்க பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா சாலைகள்ல நெருகலான சாலைகள், ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்கு. அது வந்து ஒரு நீங்க ரொம்ப பின்னாடி போய் பார்க்கும்போது 70 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பில்டிங். அப்போ வந்து யாருமே வந்து இத்தனை கார்கள் போகலாம் யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. பிரிட்டிஷ் காலத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கார் 2 கார் போனாலே பெரிய விஷயம். அது போல ஒரு இருக்கக்கூடிய சாலைகளை நம்ம வந்து சீரமைச்சு ரொம்ப ஆக்கிரமிப்புகளை குறைச்சு மக்கள் பயன்பாட்டுக்கும், இங்க கார் வச்சிருக்கவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ, கடை வச்சிருக்கவங்க என்ன உரிமை இருக்கோ அதே தான் இந்த வழியா கடந்து போகக்கூடிய ஒரு சாதாரண காலில் நடந்து போகக்கூடிய மக்களுக்குமே உரிமை இருக்கு. நடந்து போறவங்களும் இந்த ரோட்டுக்கு உரிமை இருக்குன்ற மனநிலை கிடையாது. அரசாங்கம் என்ன நினைப்பாங்க? காரு, பஸ், பைக் இதுதான் இருக்கும். இப்ப நான் ஒரு சாலையில போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலையில ஆக்கிரமிப்பு இருக்கு. இதுக்கு யாரு காரணம்? காசை வாங்கிட்டு இந்த சாலையை ஆக்கிரமிக்க விட்டது யாரு? அரசியல்வாதிகள். இந்த சாலைகளை குறுகலா இருக்க குறுக்கிட்டாங்க. கவர்மெண்ட் மேப்ல எடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே 10 அடி சாலை, 20 அடி சாலை, 30 அடி சாலைன்னு இருக்கும். ஆனா நிஜத்துல வந்து பார்த்தா ஒரு கார் போனா ஒரு கார் வராது, ஒரு பஸ் போனா ஒரு பஸ் வராது. அப்போ சாலைகளை வந்து இருக்கிற சாலைகளை நீங்க நல்லா பராமரிச்சாலே பெரிய விஷயம். இது வந்து 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை நான் பார்க்கக்கூடியது இங்க வந்து ஆனா தொழிற்சாலைகள் மக்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் இங்க குறைவுதான் நம்ம சொல்லுவோம். அதுக்குண்டான நீங்க முயற்சி இங்க இருக்கக்கூடிய இந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய 2 லட்சம் வாக்காளர்கள் முன்னாடி இருந்தாங்க. இப்போ 1,80,000 வாக்காளர் இருக்காங்க. அது இல்லாம வாக்கு இல்லாம சிலர் இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்சம் குடும்பம் இருக்குன்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த 1 லட்சம் குடும்பம் எங்க வேலைக்கு போவாங்க? கம்பெனிக்கு போகணும், இல்ல விவசாயத்துக்கு ஏதாவது பண்ணணும், இல்ல பள்ளிக்கூடத்திலயோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நிறுவனங்களே வேலை செய்யணும். இப்ப இங்க அப்படி எத்தனை பேருக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு இங்க வாய்ப்பு இருக்கா? இப்ப இங்க வட சென்னை பொறுத்த வரைக்கும் திருவிக நகர் தொகுதியை பாத்தீங்கன்னா 10க்கு 10 இடத்துலதான் நாங்க குடியிருக்கிறோம். சரிங்களா? அதை தாண்டி எங்களுக்கு வரணும்னா நாங்க ஒரு அடி காலை எடுத்து வச்சா அது மெயின் ரோடாவோ தெருவாதான் இருக்கும். முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில ஆட்கள் வெளியில நடப்பாதையா போறவங்க ஓய்வு எடுத்துட்டு போகிறதுக்குன்னு திண்ணன் போட்டு வைப்பாங்க. நான் குழந்தை பருவமா இருக்கும்பொழுது இப்ப அந்த திண்ணெல்லாம் எங்க போச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. பொதுவாக மிகப்பெரிய மருத்துவமனைன்ற மாதிரி நம்ம GH இந்த மாதிரி மருத்துவமனை பாக்குறோம். ஒரு தொகுதிக்கு ஒரு மருத்துவமனை தேவைப்படும். நீங்க சொல்ற அது 1 லட்சம் மக்களுக்கு உண்டான ஒரு அவசர கால சிகிச்சை பெறணும்னா ஒரு தொகுதியில ஒரு சிறப்பான மருத்துவமனை, ஒரு அதிநவீன மருத்துவமனையை நீங்க உங்களால கொண்டு வர முடியுமா? இல்ல, நீங்க தொகுதிக்கு பெரிய பெரிய ஆபரேஷன்ஸ் பண்ணக்கூடிய மருத்துவமனை அவசர கால சிகிச்சை அது தவிர்த்து தெருக்கு ஒரு டென்டல் கிளினிக் இருக்கு, தெருக்கு ஒரு பிரைவேட் கிளினிக் இருக்கு. அதெல்லாம் கிளினிக் தான். அங்க நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் நம்பி என்னுடைய குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஜுரம் அடிக்குதுன்னா நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவேனா? போக மாட்டோம்.
பக்கத்துலயே இருக்கக்கூடிய கிளினிக் Clinic. 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா கொடுத்து 200. பாத்துருவோம். பெரிய டாக்டர்னா ஒரு 500 ரூபா வாங்குவார். இதெல்லாமே இருக்கு இல்லையா? இருக்கவன் செலவு பண்ணிக்கிட்டோம். ஆனா இல்லன்னு சொல்லும் போது அதை நெருக்கடிக்குள்ள கொடுக்குறோம். நீங்க ஜிஹெச் ஒண்ணு போதும், ஒண்ணு வச்சுட்டு மட்டும் நீங்க வந்து தரமான மருத்துவம் வந்து ஜிஹெச்ல கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஜிஹெச் மொத்த சென்னைக்குமே இருக்கு, மொத்த தமிழ்நாடுக்குமே அதான் இருக்கு, எனக்கும் அதுதான் இருக்கு. நான் சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஜிஹெச்சுக்கு போக முடியாது. யோசிச்சு பாத்தீங்க, அப்ப பக்கத்துல இருந்து தேவை, தொகுதிக்கு ஒரு மருத்துவமனை கண்டிப்பா வேணும். தொகுதிக்கு ஒரு வட்டத்துக்குன்ட்டு ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒண்ணு இருக்கு. இருக்கு. ஆனா எத்தனை மக்கள் அங்க போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கிறாங்கன்றதுதான் கேள்விக்குறியா இருக்கு. ஆமா. அதுலயுமே நவீன சிகிச்சைக்கு உண்டான உபகரணங்கள் நம்ம உங்களுடைய ஆட்சி காலத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு அவசர நேரத்துல ஜிஹெச் தேடி போக வேண்டிய தேவை இருக்காது. இதுக்காக தனியெல்லாம் பட்ஜெட் ஒதுக்க வேண்டியது இல்லக்கா. ம். எல்லா வருஷம் கல்விக்கு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, குடிநீருக்கும் பட்ஜெட் ஒதுக்குறாங்க, மருத்துவத்துக்கும் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. நீங்க- ஆனா ஒதுக்குனதெல்லாம் சைட்ல ஒதுக்கிட்டு இந்த மருத்துவமனையில நவீனமா வந்துட்டா பிரைவேட் டாக்டருக்கு அப்புறம் எப்படி வேலை நடக்கும்? அப்ப பிரைவேட் டாக்டர் நல்லா பார்க்கணும். யார் பார்க்கணும்? பிரைவேட் டாக்டர் ஹாஸ்பிட்டல் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, யார் ஓனரா இருக்காங்க? இவங்க தான் இருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இல்லைன்னா தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போவோம். தரமான நீங்க ஆரம்ப சுகாதார நிலையங்களை நீங்க நல்லா வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வியாபாரம் வராது. அதனால வந்து என்ன பண்ணுவாங்க, அதை பார்க்கவே ஒரு மாதிரி ஏதோ ஒரு பழைய பூத் பங்களா மாதிரி ஒரு ஒரு பழைய இதுல இருக்கும். உள்ள போனா வாசனை அடிக்கும், ஸ்மெல் அடிக்கும். ஆனா நீங்க திரும்ப அப்படியே 2020 போய் பாருங்க, கொரோனா காலத்துல உயிர் காத்த வேலை யார் பண்ணா? பிரைவேட் பண்ணாங்களா, கவர்மெண்ட் பண்ணாங்களா? நம்ம எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் நம்பி போகணும். காப்பாத்தினாங்களா? யாரையாச்சும் அங்க ஏதாவது இழப்பு நடந்துச்சா? ஐயோ கவர்மெண்ட் இல்ல ட்ரீட்மெண்ட் சரியா இருக்காது, ஊசி மாத்தி போடுறாங்க, அப்படி எல்லாம் நடக்கலையே. எல்லா தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வந்து அதிகபட்ச தரத்துல இயங்குச்சு. கொரோனா காலத்துல முடிஞ்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம பிரைவேட்டுக்கு போறோம்னா இதுதான் அரசியல். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இருக்கிற காலகட்டத்திலே கல்வி இலவசமா தான் கொடுக்குறாங்க. ஆனா அது தரமானதா இல்லைன்றனாலதான் தனியாரை தேடி போறாங்க. உங்களோட ஆட்சி காலத்துல நீங்க கல்வி எப்படி தருவீங்க? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கல்வியில இருக்கக்கூடிய ஒரு மாயை என்னன்னு பாருங்க. இந்த தரமான கல்வி யார் தராங்க அப்படின்னா நம்ம வந்து யோசிக்காம சொல்லக்கூடியது தனியார் நிறுவனங்கள் தான். சரிங்களா? ஆனால் இந்த தனியார் நிறுவனத்துல லட்சத்துல மக்கள் எதுக்காக படிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 12வது முடிச்ச பிறகு தரமான கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்றதுக்காக தான். இவங்க இந்த நீட்டும் அதுக்காக தான் இருக்கு, ஐஐடியும் அதுக்காக தான் இருக்கு. நான் பல லட்சங்கள் செலவு பண்றது எதுக்காக? தரமான அரசு கல்லூரிகள்ல சேர்றதுக்காக. அப்ப பாருங்க, தரம் வந்து கல்லூரியில பள்ளிகள்ல தரம் வந்து பிரைவேட் கொடுக்குறாங்க. ஆனா கல்லூரியில தரம் யார் கொடுக்குறா? அரசாங்கத்தால தான் முடியுது. அப்ப இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய மாயை. நீங்க அந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். தரமான நான் பல லட்சங்கள் கட்டி நான் பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறதே தரமான அரசு கல்லூரியில ஐஐடியில சேர்றதுக்கும், என்ஐடியில சேர்றதுக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில சேர்றதுக்கும், எம்சிசில சேர்றதுக்கும், ஸ்டான்லியில சேர்றதுக்கும் தான். அப்ப தரம் அப்படின்னு பார்த்தா பள்ளியில இல்ல, ஆனா அதே கவர்மெண்ட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா கல்லூரியில தரமா தராங்க. இதுதான் அரசியல். இப்போ நம்ம ஆட்சிக்கு வரும்போது எல்லா பிரைவேட் காலேஜஸ்லும் எல்லாத்தையும் கொடுக்க முடியுமான்னு கிடையாது. முடியாத ஒருத்தர் பார், அவரால் வந்து படிக்க முடியும், ஆனா காசு முடியாது. நீங்க இங்க இருக்கக்கூடிய 100 கல்லூரிகள் இருக்குன்னா 100ல 10 சிறப்பான கல்லூரியா கொடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி தவிர வேற ஏதாச்சும் சொல்ல முடியுமா? நம்மளால முடியாது. அப்ப அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்து ஒரு 10 கொடுங்க, மிச்சம் 100 வந்து அவங்க பிரைவேட் நடத்திக்கிட்டோம். இந்த மாற்றத்தை வந்து நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா கொண்டு வரும், ரொம்ப சிறப்பா பண்ணும். ஏன்னா இங்க வந்திருக்கிறதுலே பலர் வந்து ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் இருக்கிறவங்க. அண்ணா அவங்களெல்லாம் வச்சு ஒரு பெரிய குழு வச்சு என்னென்னலாம் பண்ணலாம். இந்த கல்வி அப்படின்றது வெறும் டிகிரி வாங்குறது மட்டும் இல்லாம வேலையை வாங்கி டிகிரியை முடிச்சிட்ட பிறகு வேலை எப்படி பண்றது, வேலை எப்படி வாங்குறதுன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நோக்கி பயணிக்கணும். ஐடி போறவங்க ஐடி போகட்டும், தொழில் பண்றவங்க தொழில் பண்ணலாம். இது இல்லாம வெளியே வேலை வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போறாங்களோ அதுக்கும் ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம இங்க எப்படி பாக்குறோம்னா பிரைவேட் காலேஜஸ் பிரைவேட்ல நல்லா பண்றோம், மருத்துவ மாதிரி தான். பிரைவேட்னா நல்லது, அது வந்து ஒரு கெத்து. என் பையன் வந்து இந்த நிலைமையில மெட்ரிக்ல படிக்கிறான்னா கஷ்டப்படுற ஃபேமிலி போல இருக்கு. சிபிஎஸ்சில படிக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல. கேம்பிரிட்ஜ்ல இன்டர்நேஷனல் கரிக்குலம் படிச்சானா சூப்பர், அவர் ரிச்சு. ஏன்டா அப்படின்னு கேட்டா அவன் எல்லாம் சிபிஎஸ்சில படிக்கிறான், நான் இன்னும் மேல படிக்கணும். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பையன் எங்க படிக்கிறான் அப்படின்னு கேட்டா கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூலா? பாவம் போல. இதே கான்வென்ட்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ கான்வென்ட்லாம் பாத்தீங்கன்னா இங்க பார்க்கு, ஊட்டி கான்வென்ட் எல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ பெரும் முதலாளிகள் அதை வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடியவங்க மட்டும் தான் பண்ற ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தது. இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா பையன் என்ன படிக்கிறான்? மெட்ரிக்கா? ஓகே நல்லா வசதியா இருக்கிறவங்க. அந்த மனநிலை வந்து அரசாங்கமும் ஒரு சைட்ல தப்பு பண்றாங்க, மக்களும் அதை பண்றாங்க. சிபிஎஸ்சி தான் வேணும், சிபிஎஸ்சில படிச்சாதான் எனக்கு கெத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சமச்சீர்லயும் சிபிஎஸ்சில ஒன்னாதான் இருக்கு. அப்ப மக்கள் வந்து இந்த விஷயத்த பண்றாங்க. அரசாங்கமும் ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா தனியாரை நோக்கி அவங்க பயணிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. கல்லூரி பள்ளிகள் தரமாக இருந்தா மக்கள் அங்கேயே போவாங்க. தமிழ்நாட்டுல
பல கல்வி நிறுவனங்கள் குறிப்பா பள்ளிக்கூடம் வந்து பாத்தீங்கன்னா தரத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நம்ம வந்து கவர்மெண்ட் டீச்சரை விட டெடிகேட்டடா பிரைவேட் டீச்சர் இருப்பாங்களான்னா இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அதுல எண்ணிக்கையில கம்மியா இருக்கு. இப்ப 10% நல்லா இருக்க பிரைவேட் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து நீங்க 10ல இருந்து 50 நோக்கி கொண்டு போங்க. அவங்களும் ஊக்கப்படுத்துங்க. அவங்கள நல்லா சொல்லிக் கொடுக்குறதுன்னா கொடுங்க. எனக்கு நிறைய டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த சனி விடுப்பு முடிச்சுட்டு திங்கக்கிழமை போனோடனே அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள இருக்கக்கூடிய குப்பைகளையும் பாட்டிலையும் எடுத்து போறதே உங்களுக்கு ஒரு வேலை. நம்ம வெளியே இருந்து சும்மா சொல்றோம் என்ன கவர்மெண்ட் டீச்சரு காசு அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நிகழ்ச்சி நடத்தா இவங்கள கூப்பிடணுமா அவங்கள கூப்பிடணுமான்னு பிரச்சனை இருக்கு. கட்சிக்காரங்க உள்ள வந்துருவாங்க. விடுமுறை நாட்கள்ல அது ஒரு இது பண்ணிடுவாங்க. அரசு நிகழ்ச்சிகள் கொண்டு வந்துருவாங்க. அதையும் தாண்டி கல்வியா தரமா கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ஒரு சாம்பிளா 1-2 பள்ளிக்கூடத்தை கட்டிட்டு நல்ல லைட் போட்டுட்டு மாடல் ஸ்கூல்ஸ் போதாது. திராவிட மாடலுக்கு இந்த மாடல் ஸ்கூல்ஸ், மாடல் ஹாஸ்பிட்டல், மாடல் சமுதாய கூடங்கள் இது மட்டும் போதாது. அது வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலுமா இருக்கக்கூடியதா வேணும். மாடல்னா சாம்பிள். இந்த 1-2 வச்சுட்டு சாம்பிள் காட்டிட்டு வீடியோ எடுத்து போட்டு வர எலெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து இதை மட்டுமே போட்டு பண்றதுக்கு பதிலாக உண்மையிலேயே ஒரு நோக்கத்தோட நல்ல தரமான கல்வி கொடுக்கணும். ஏன்னா தரமான கல்வி கொடுத்தாதான் அடுத்த சமுதாயம் வந்து வேலை வாய்ப்பு பெறும். வேலை வாய்ப்பு பெற்ற நீங்க கொடுக்கக்கூடிய டிவி, மிக்சி, ஃப்ரிட்ஜ் எதுவுமே தேவையில்லை. மாசம் எனக்கு 30,000 சம்பளம் வந்ததுன்னா நான் ஏன் போயிட்டு 3,000 ரூபாய்க்கு கையெழுந்தணும்? யோசிச்சு பாருங்களேன். அப்ப மக்கள் வந்து அதுக்கான ஒரு நல்ல அரசாங்கத்தை ஏற்பாங்க. வெறும் 3,000 ரூபாய்க்காக ஓட்டு போறதை நிறுத்திட்டு 30,000 ரூபாய் வேலை வாங்கும் போது அவன் யோசிப்பான், நாட்டுக்கு என்ன வேணும், மக்களுக்கு என்ன பிரச்சனை வேணும், ஏன் அடுத்த தலைமுறைக்கு என்ன வேணும். தண்ணி எப்படி இப்போ 20 ரூபாய்க்கு விற்கிறாங்களோ இன்னும் 10 வருஷத்துல ஆக்சிஜன் சிலிண்டர் விற்பாங்க. அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் நடக்காம இருக்குன்னா இங்க வந்து இந்த சமுதாயத்துக்காகவும் சூழலுக்காகவும் இந்த ஒரு பூலோக அரசியல் மட்டும் இல்லாம மக்கள் உயிர்நேயம் எல்லாத்துக்குமே அரசியல் பண்ணக்கூடிய அண்ணன் வந்து முதல்வர் ஆகணும். இது வந்து நமக்காக மட்டும் கிடையாது. இது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் நடக்க போதில்லை. திமுக, அதிமுக அந்த பரம்பரையை கையெடுத்தா ரத்தம் திமுக பிளட் வர எல்லாருடைய குழந்தைங்களுக்கும் இந்த அண்ணனுடைய நல்லாட்சி தேவைப்படும். அதை உணர்றாங்க, உணர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அளவுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது வந்து எப்பவுமே நான் சொல்லக்கூடியதுதான். நாம் தமிழர் உடைய சித்தாந்தம், நாம் தமிழருடைய செயல்பாட்டுன்றது நாட்டு மருந்து மாதிரி ஸ்லோவா தான் இருக்கும். உடனே தீர்வு கிடைக்காது. ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா இன்னைக்கு போட்டா நாளைக்கு சரியாயிடும், திரும்ப அது வந்துடும். இப்ப நம்ம வந்து நாட்டு மருந்து மாதிரி மக்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டு மருந்து போல நல்லதையே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பொறுமையா வந்தாலும் நம்ம கண்டிப்பா மேல நோக்கி வருவோங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி சிறப்பான தகவலையும் உங்களுடைய பரப்புரை சிறப்பா இருக்கிறதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்க வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.